வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். டாக்டர் சார் இருக்காங்களா? டாக்டர் சார் இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வருவாங்க. நீங்கள் டோக்கன் மட்டும் வாங்கிட்டு போய் உட்காருங்க. ஓகே சார். சார் சார் எங்கே போகிறீங்க? சார் டாக்டர் சார் இருக்காங்களா? இந்த இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் வருவாங்க. நீங்கள் உட்காருங்க சரியா? ஓகே சார். உட்காருங்க. சார் எல்லாம் அங்கேயே போறியாங்க, என்ன இருக்கு? சார் என் பையன் இருங்க, டாக்டர்கிட்ட போய் சொல்லுங்க. ஏன்டா டோக்கனை மட்டும் வாங்கிட்டு வாங்க. போட்டு போய் உட்காருட்டு. அண்ணன் என் பையனுக்கு கைவலி எல்லாம் அங்கே போய் சொல்லுங்க. அந்தாங்க வாங்கிட்டு போங்க. அப்புறம் உள்ள விட மாட்டாங்க. டேய் எனக்கு டாக்டர் டைம் ஆயிட்டு நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா டாக்டர். உட்காரு. என்னையா பேஷண்ட்லாம் வந்தாச்சா? வந்துட்டாங்க டாக்டர். சரி வர சொல்லு. டோக்கன் நம்பர் 1 உள்ள வாங்க. வணக்கம் டாக்டர். உட்காருங்க. தம்பி உன் பேர் என்ன? ரோஷன். எத்தனை படிக்க? 10th. பையனுக்கு சார் பையனுக்கு என்னாச்சு? டாக்டர் சார் ஏதோ 2 நாளாக காதில் வச்சு ஏதோ கேட்டுகிட்டே இருந்தான். என்ன கேட்டானே தெரில. அடுத்து இப்போ ரொம்ப காது வலிக்குன்னு சொல்கிறான். என்னன்னே தெரில. ஓ அப்படியா, இருங்க பார்த்துருவோம். தம்பி அந்த கதை காட்டு. இந்த கதை காட்டு. தம்பி இரு இரு. சரி கண்டுபிடிச்சிட்டேன். கம்பவுண்டர் அந்த கொரடை எடு. கொரடு டாக்டர்? எதுக்கு கொரடு? இப்படி பாட்டு கேட்டு காதுக்குள்ளே என்னமோ கிடக்கு. இருங்க பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். கம்பவுண்டர் அவன் கழுத்தை பிடி. தலையை பிடி. எடுத்தாச்சு. ஏ அப்பா பாருங்க, 24 மணி நேரமும் பாட்டு கேட்டு கேட்டு உள்ளே போயிட்டு பிறகு காது கேட்காம வலிக்காம என்ன பண்ணும்? சரி கம்பவுண்டர்கிட்ட ஒரு 500 கட்டிட்டு போங்க. இந்தாங்க இதையும் கொண்டு போங்க. சரி அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடு. டோக்கன் நம்பர் 2 உள்ள வாங்க. என்ன கண்ணு தெரியுமா தெரியாதா? வணக்கம் சார். வணக்கம். உட்காருங்க. பையனுக்கு என்ன பிரச்சனை? உட்காருங்க. பையனுக்கு என்ன பிரச்சனை? சார் அவனுக்கு கண்ணே ஒரு கண் மட்டும் தெரியவே மாட்டேங்குது சார். ஒரு கண்ணு தெரிய மாட்டேங்கா? முந்தி கூட நல்லா தெரிஞ்சு இப்போ ஒரு கண் கூட தெரிய மாட்டேங்குது சார். ஓ அப்படியா, இருங்க பார்க்க. தம்பி இந்த கண்ணை காட்டு. நல்லா தான் இருக்கு. சரி இந்த கண்ணாடா தெரியல. என்ன பண்ணலாம்? கம்பவுண்டர் அந்த கிளிப் எடு. டாக்டர் இருக்கு சார் கிளிப்பு. இருங்க பண்ற வைத்தியத்தை மட்டும் பாருங்க. முடிய மேலே பார்த்து வை. அவ்வளோதான். இப்போ நல்ல கண்ணு தெரியுதா? 2. இது எத்தனை சொல்லு? 4. சார் உங்கள் பையனுக்கு நல்ல கண்ணு தெரிஞ்சுட்டு கூட்டிகிட்டு போகலாம். சார் டாக்டர் டெய்லியும் போடணுமா? உங்கள் பையனுக்கு கண்ணு தெரியும்னா டெய்லியும் போட்டு தான் ஆகணும். அப்போ நான் டெய்லியும் போட்டுக்கிறேன் சார். சரி. எங்கே பாருங்க ஒரு 500 கட்டிட்டு போங்க. ஓகே சார். சரி. கம்பவுண்டரி
வீட்டில் பேரண்ட்ஸ் எவ்வளோ சொல்கிறாங்க, முடியை வளர்க்காத, ஒழுங்காக கட்டையை வெட்டுன்னு சொல்கிறாங்க. கட்டையை வெட்டினா ராசா மாதிரி இருப்பான்னு எவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் யாராவது கேட்காங்களா? இந்த சைடு கொஞ்சம் முடிய வைக்கானுவே, இந்த சைடு கொஞ்சம் முடிய வைக்கானுவே, கடைசியில் இங்கே வந்து கண்ணு தெரியலன்னு வந்து ஏன்ட்ட வந்து நிற்கானுவே. சரி, அடுத்த கூப்பிடு. டோக்கன் நம்பர் 3 உள்ளவங்க. அஜய் யாரில் டாக்டர் இது? ஒரு முடியை தூக்குனதுக்கு 500 வாங்குறாரு. என்னண்ணே? வணக்கம் டாக்டர். வணக்கம், உட்காருங்க. பையனுக்கு என்ன பிரச்சனை? டாக்டர், ஒரு வாரமா பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கான் டாக்டர். ஒழுங்கா சாப்பிட மாட்டேக்கான், தூங்க மாட்டேக்கான், ஏன் பேசக்கூட மாட்டேக்கான் டாக்டர். ஓ அப்படி, சரி இருங்க என்னன்னு பார்ப்போம். தம்பி, உன் பேர் என்ன? நீ எத்தனை படிக்க தம்பி? அசைவே இல்லையே, என்ன பண்ணலாம் சார்? நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அவனுக்கு ஒரு ஃபோன் ஒன்று வாங்கி கொடுங்க. பார்த்தீங்களா, ஃபோன் வாங்கிட்டாங்கப்பா. குணமாயிட்டானோ? எப்படி டாக்டர்? அது அப்படிதான். கம்பவுண்டரு, கம்பவுண்டரு இங்கே வாயா, அவன்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிட்டு வெளியே விடு. தம்பி இந்த 250 ரூபா. 500 ரூபா குடியா? சரி தான் வச்சு தொலை. தம்பி இப்போ நல்ல கண்ணு தெரியுதா? இது எல்லாம் பேச முடியுதா? சாப்பிட்டுலாமா? தூங்கிடலாமா? சரி போயிட்டு வாங்க. நீ அடிக்கடி எங்கேயோ பேர்றிய, கூப்பிட்டாலும் காது கேட்க மாட்டேங்கி. உனக்கும் குரடை யூஸ் பண்ணணுமா? வேண்டாம் டாக்டர், வேண்டாம் டாக்டர். சரி, அடுத்த பேஷண்ட்டை கூப்பிடு போ. டோக்கன் நம்பர் 4 உள்ளவங்க. கையை கொடு டாக்டர். ஹலோ டாக்டர், என் பையனுக்கு கையே தூக்க முடியல டாக்டர். என்ன பண்ணனே தெரில. 2 நாளாக இப்படி இருக்கு டாக்டர். என்ன பண்ணுங்கன்னு தெரில. கையே தூக்க முடியலையா? இது ஒரு புதுவிதமான கேஸாக இருக்கு. இருங்க பாப்போம். பாருங்க பாருங்க. தம்பி இங்கே வலிக்கா? இல்லை. இங்கே வலிக்கா? இல்லை டாக்டர். இங்கே? இல்லை டாக்டர். சரி, இங்கே வலிக்கா? இல்லை டாக்டர். இங்கே? இல்லை டாக்டர். அப்படி எந்திரி, கையை அப்படியே தூக்கு. இல்லை வேண்டாம் டாக்டர், ரொம்ப பயமா தூக்கு. வலிக்குது. சரி சரி, ஓடு ஓடு. இதுக்கு என்ன பண்ணலாம்? கம்பவுண்டர் இந்த சைடு வா, அவனை எழுப்பி விடு. அந்த பையன் சட்டையை நல்லா வெளியே எடுத்து விடியா. தம்பி என்னடா என்னையா, மேலே விட கீழே தான் சட்டை அதிகமாக கிடக்கு. சரி, நல்லா ஃப்ரீயா இருக்கா தம்பி? இப்போ கையை தூக்கு. இல்லை வேண்டாம் டாக்டர், ரொம்ப பயமா இருக்கு. தூக்கு தூக்கு. நல்லா ஸ்பீடா தூக்கு. டாக்டர், நீங்க என் கையை சரி பண்ணிட்டீங்க. பாத்தீங்களா எப்படி சரி பண்ணியிருக்கான்னு? சரி, ஒரு 500 ரூபா கட்டிடுவாங்க. ரொம்ப நன்றி டாக்டர். உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்லனே தெரில. உங்க நன்றிலாம் எங்களுக்கு வேண்டாம், 500 ரூபா தான் வேணும், கொடுங்க. பாத்தியாயா கம்பவுண்டரு, எவ்வளவோ ட்ரெஸ் இருக்கு கம்ஃபர்ட்டாக அணிகிறதுக்குன்னு. இவனு அதெல்லாம் விட்டுட்டு டைட் ஃபிட்டு, அந்த ஃபிட்டு, இந்த ஃபிட்டுன்னு இங்கே பிடிக்கி இங்கே பிடிக்கி, ரத்த ஓட்டம் ஒழுங்காக போக மாட்டேங்கி, கை ஸ்டக் ஆயிடுது, வலிக்குதுன்னு ஏன்ட்ட வந்து நிற்கானுவேன். ஐயோ, இவனில் வச்சு என்னதான் பண்ணேன். யோவான் 6:63 எப்படி சொல்லியிருக்காங்க தெரியுமா? வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய அனைத்தும் இயேசு சொன்ன வார்த்தையே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கு. பைபிளை எல்லாரும் கொண்டு வர்றாங்களே தவிர பயன்படுத்துகிறாங்களா? ஐயோ. எனவே மக்களே, எல்லாரும் பைபிளை பயன்படுத்தணும், வாசிக்கணும், அதன்படி நடக்கணும். நன்றி.